நீங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு 15 வயசு பையன் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறான், இலை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 10ல் ஒருத்தன் கேட்டுருவான், ஏய் எந்த ஊர் ராணி அப்படின்னு கேட்பான். இல்லைண்ணே இங்க படிச்சுட்டு இருக்கேன், ஃபீஸ் கட்ட காசு இல்லை, அதுக்காக தான் இந்த இலை எடுக்கிற வேலை பார்க்குறேன்னு மட்டும் சொல்லட்டும். டப்புன்னு அந்த இலையை கையில் வாங்கி படிக்கிற பையன் இலை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இருக்கிற சமூகம் இந்த சமூகம். This is the most blessed society. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. படிக்கிற பையன் போய் இலையை எடுக்கலாம், என்னடா அப்படின்னு அவன் இலையை எடுக்க விட மாட்டான். அவன் யார் பெற்ற பிள்ளை அவனால் இருக்கலாம். படிக்கிற பிள்ளையை அப்படி வச்சு கொண்டாடுது இந்த உலகம். காரணம், படிப்பின் வழியாகத்தான் சமூக மாற்றம் நடக்கும் என்று இந்த உலகம் நம்புகிறது. எனக்கு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளைக்கு கல்வியின் வழியாக நடக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்க கொஞ்சம் நெருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான். எங்களுக்கு 10 ஏக்கரா தென்னந்தோப்பு கிடையாது, ரைட்டா? பேங்க் பேலன்ஸ் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா காசு கிடையாது. நாங்க வச்சிருக்க ஒரே சொத்து பிள்ளைதான் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கத்தான் செய்வாங்க. கொஞ்சம் அவர்களோடு சேர்ந்து இயங்கி முயற்சி செய்து பாருங்க. காரணம், செயற்கரிய செயல் செய்தாலும் கிடைக்காத பெரும் பெரு நமக்கு கிடைச்சிருக்கு நம்முடைய பேரண்ட்ஸ். நம்ம கூட சொன்னாங்க, நான் எங்கேயோ பேசுறேன்னு சொல்லி. நம்ம வீட்டில் அப்பாக்கெல்லாம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பொய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டில் 2 வாழைப்பழம் இருக்குன்னா அழுகின பழத்தை தான் அப்பாக்கள் சாப்பிடுறாங்க. நீங்க வேணா போய் வீட்டில் செக் பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் கேட்டா அந்த கனிஞ்ச பழமா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்பாக்கள் சொல்லுவாங்க. கிடையாது, 2 பழம் இருக்குன்னா நல்ல பழத்தை புள்ள திங்கட்டும்னு சாகிற வரைக்கும் அழுகின பழத்தையே தான் அப்பன் திங்கிறான். Such a lovable society this is. கழுத்துல குண்டுமணி அளவுக்காவது தங்க இருக்கணும், அது பண்பாடுன்னு சொல்ற சமூகத்துக்கு வந்த நாம வெறும் மஞ்ச கைத்த கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்க தங்க அவ்வளோத்தையும் கொண்டு வித்தோ அடமான வச்சோ பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய அம்மாக்களின் அற்புதமான தியாகத்தில் வளர்ந்தது இந்த கல்வி. இங்க கல்விங்கிறது பெரும் தியாகம். அவங்க மேல 1000 தப்புகள் இருக்கலாம், அவங்க அன்பானவர்கள், அதுல நீங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே சொல்லாமல் வறுமையை கடந்து கடந்து இந்த தந்தைகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த ஏரியால யாரோ ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கைமாத்து காசு வாங்கி பிள்ளைக்கு ஃபீஸோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்து கொடுத்துட்டு எப்போ போனாலும் ஏப்பா அந்த தெருப்பக்கம் போக மாட்டேங்க, இல்லடா தம்பி சுத்துதான், இந்த பக்கம் ரோடு நல்லா இருக்குன்னு போறாரு உங்க அப்பா. போனா அந்த கடன்காரன் பார்ப்பான், காசு கேட்பான்ட்டு அவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் அந்த கவலையை கூட தன் வீட்டில் பகிர்ந்து கொள்ளாமல் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காகவே கடைசி வரை வாழ்ந்து செத்து போகிற அப்பன்களின் அற்புதமான தேசம். Lovable society. It is your high time for you people to pay back them. Not just them, to the society also. படிக்கிற பிள்ளை இலை எடுக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சாம பாருங்க, அவனும் உங்க அண்ணங்காரன் தான். It is your high time for you people to pay back the whole society. கல்வி என்பது இந்த சமூகத்திற்கானது. விழுந்து கிடக்கூடிய மனிதர்களை உங்கள் கல்வி வழியாக தூக்கி நிறுத்துவதற்கான ஏற்பாடு. It is not just for money. பெரியவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம், நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க நாளைக்கு பெரிய பிள்ளையாகி கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறக்கும். அப்போ நீங்க உங்க பிள்ளைங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவீங்க. தடுப்பூசிலாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு தடுப்பூசி உண்டு, எனக்கு கரெக்டா டீட்டெயில் தெரியல, அது பேரு அதோட விலைகள்லாம் ஓரளவு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நோய் வராமல் இருப்பதற்காக போடப்படக்கூடிய ஒரு தடுப்பூசி. ஓகே, பழைய ஏதோ ஒரு டிசீஸ்க்கானது. அதுல 2 ஊசி இருக்கு, ஒரே பர்பஸ் தான், ரெண்டுமே அந்த நோயை தடுப்பதற்கான ஊசி தான், ஒரே மருந்து தான். ஆனா அதுல குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இயல்பான பக்க விளைவுகள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஊசி போட்டா ஒரு 3 நாள் காய்ச்சல் வரும், பிள்ளைக்கு தூக்கி தூக்கி போடும், அனத்தும் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும், ஊசி ரொம்ப வலிக்கும். அந்த ஊசி விலை ஒரு 350 ரூபா 400 ரூபா அது மாதிரி. ஆனா அதே ஊசி அதே பர்பஸை சால்வ் பண்ணக்கூடிய அதே ஊசி 3000 ரூபாய்க்கே நம்ம கூட இருக்கு. 3000 ரூபா 3500 ரூபாய்க்கும் அந்த ஊசி இருக்கு. விலை கரெக்டா தெரியல, நாளைக்கு வந்து நீ கூட குறைச்சோன்னு சொல்லக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா அந்த ஊசியை போட்டா பிள்ளைக்கு அவ்வளவு வலிக்காது, அவ்வளவு அழுகாது. இந்த காய்ச்சல் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. காசு இருக்கக்கூடிய ஒரு பணக்கார அப்ப புள்ள அழுகிறது தாங்க முடியாது, காய்ச்சல் அடிச்சுன்னா புள்ள கஷ்டப்பட்டு 3000 காசை கொடுத்து ஊசியை போட்டு போயிடுறான். ஆனா காசு இல்லாத ஒரு ஏழை இந்திய அப்பன் புள்ளைய கதற கதற பார்த்து செவத்தை பார்த்து திரும்பி நின்றுகிட்டு 3 நாள் காய்ச்சலப்ப மடியில தூக்கி போட்டுக்கிட்டே அழுகிறான்ல, அந்த ஏழை அப்பனுக்கு பதில் சொல்ல உங்கள் கல்விக்கு வக்கில்லை என்றால் இந்த கல்வி சாகட்டும். அவனுக்கு பதில் சொல்றது தான் நீ படிக்கிற. அந்த ஊசிய 300 ரூபாய் ஏழைக்கும் கிடைக்கணும், அதுக்கு தான் நீங்க படிக்கிறீங்க. நீங்க படிக்கிறதுடைய பர்பஸ் தான். இல்லாதவனின் கண்ணீரை துடைப்பதற்காக உன் கையில் கிடைத்திருக்கும் ஆயுதத்தின் பெயர் கல்வி. It is a weapon to change the whole society. It is an opportunity for you people to pay back the society who have given you a lot and lot. நிறைய கொடுத்திருக்காங்க. தாயின் தியாகம், தந்தையின் தியாகம், சமூகத்தின் தியாகம். நான் இங்க நிக்கிறேன்னா 1000 பேரோட தியாகம் இருக்கு. நான் ஏதோ அறிவால வந்து இங்க கிழிச்சிட்டே நானா நினைச்சுக்க கூடாது. எங்க வாத்தியாருங்க இருக்காங்க, எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் இருக்காங்க, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க, அவசரத்துக்கு கடன் கொடுத்தவங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, என் குடும்பம் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்கள் என்பது நீங்கள் அல்ல, நான் என்பது நான் அல்ல, நாம் சமூக கூட்டத்தின் ஒரு துளி.
இங்க எவன் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சமூகத்துடைய ஒட்டுமொத்தத்தில் நடந்திருக்கு. நீங்கள் சமூகத்தின் ஒரு பிரஜை, நீங்கள் தனி மனிதர் அன்று. அந்த எண்ணிக்கையோடு அந்த எண்ணத்தோடு ஒரு நாளும் இங்க இருக்காது. நீ தனியாளு ஒன்ன நீ காப்பாத்திக்கணும் இந்த ஊர் சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்பாது. இந்த சமூகத்தின் ஒரு துளி, இந்த சமூகத்தின் மீதான உன் பிரியம் மட்டும்தான் கல்வி. சக மனிதன் மீது கொள்ளும் பிரியத்தை விட பேரானந்தம் இந்த உலகத்தில் இல்லை. நானும் கூட இங்க வந்து உங்ககிட்ட ஒரு 4 ஜோக்கெல்லாம் சொல்லி கைத்தட்டலாம் வாங்கிட்டு போக முடியும். தொண்டை தண்ணி வத்த வத்த 1 மணி நேரம் பேசுறேனே, ஏன்? இது எனக்கு உங்கள் மீது இருக்கும் பிரியத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். லவ் டுவர்ட்ஸ் a society is more important. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுங்க. அது 499 மார்க்கா வச்சுக்கோங்க, 500 வச்சுக்கோங்க, 1010 வச்சுக்கோங்க. எவன் ஒருவனுக்கு இந்த சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறதோ அவன் படித்தவன். எவன் ஒருவனுக்கு இந்த சமூகத்தின் மீது பிரியம் இல்லையோ அவன் படிக்காதவன். தட்ஸ் இட். அநேகமா நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் இதுக்குள்ள பதில் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.